வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். காரைக்காலில் 2ஆம் கட்ட 123 குடிநீர் கல நீர் பரிசோதனை பெட்டிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் சந்திர தீர்த்தத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள், தாரை தப்பட்டை கோலாட்டத்துடன் யானை மீது புனித நீர் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். காரைக்காலில் 2ஆம் கட்ட 123 குடிநீர் கல நீர் பரிசோதனை பெட்டிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று வழங்கினார். மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித் துறையின் மூலம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமுள்ள 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கு 2ஆம் கட்டமாக 123 குடிநீர் கல நீர் பரிசோதனை பெட்டிகளை கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள், சுய உதவி குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராம நீர் மற்றும் துப்புரவு குழு உறுப்பினர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று வழங்கினார். மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், துணை இயக்குனர் சவுந்தரராஜன், உள்ளாட்சித்துறை செயற்பொறியாளர் நாகராஜன், ஜல்ஜீவன் மிஷன் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். இந்த குடிநீர் கல பரிசோதனை பெட்டியின் மூலமாக குடிநீரில் உள்ள pH, காரத்தன்மை, கடினத்தன்மை, குளோரைடு, புளோரைடு, அமோனியா, நைட்ரேட், இரும்பு பாஸ்பேட், குளோரின், DTS 12 வகையான தர குறைபாடுகளை அந்த இடத்திலேயே கண்டறிய முடியும். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் சந்திர தீர்த்தத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள், தாரை தப்பட்டை கோலாட்டத்துடன் யானை மீது புனித நீர் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 4ஆம் தேதி காலை 4வது காலையாக பூஜை முடிவிற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் சந்திர தீர்த்தத்தில் இருந்து புனித நீர் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. யானை மீது புனித நீர் எடுத்துச் செல்ல மூளை பாலிகை, மங்கள வாத்தியங்கள், தாரை தப்பட்டை கோலாட்டம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம் மற்றும் குதிரை நடனத்துடன் ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஆலயத்தின் சந்திர தீர்த்தத்தில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் புனித நீர் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு புனித நீர் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் MP ராகுல் காந்தி தெரிவித்ததாக கூறி
புதுச்சேரி மாநில பாஜக கட்சியினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த நிலையில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், நிர்வாகிகள் பெரிய கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஜெய்சங்கரிடம் புகார் அளித்தனர். மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்தவர்கள் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள், நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அலுவலகத்தை முற்றுகிறது, நீ தலைவர் ஊட்ட முற்றுகிறது, இந்த மாதிரினா வேணா ஒன்று செய். நீ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணு, நாங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம், எந்த மைதானம் சொல்லு, நாங்கள் வரோம், நேரடியாக சந்திச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் வரோம். நீ என்னைக்குன்னு சொல்லு, நீ அரைகோல் விடு, எந்த மைதானம் ஃபிக்ஸ் பண்ணு, நாங்களும் வரோம், நீயா நானா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வன்முறை மேலே. ஆனால் வன்முறையை தூண்டுறதும், புதுச்சேரி மாதத்துடைய அமைதியை சீர்குலைத்தும், புதுச்சேரி மாத மத கலவரத்தை உருவாக்கத்தும், முஸ்லீமுடைய மாஸ்க் மீது கல்லெடுத்து அடிக்கத்தும், அதே மாதிரி ஒரு கிறிஸ்டினுடைய சர்ச்சு மீது ஒரு வன்முறையை தூண்டத்தும், இது மாதிரி மத கலவரத்தை உருவாக்கி அங்கங்கே ஆட்சி பிடிக்கிற மாதிரி புதுச்சேரி மாதம் உங்கள் இது இந்த வேவாது இங்கே நடக்காது. புதுச்சேரி மாநிலம் எல்லாரும் ஒரு தாய் மக்களாக சகோதரனாக வாழக்கூடிய ஒரு அமைதியான மாநிலம். இங்கே சாதி கிடையாது, மதம் கிடையாது, மொழி கிடையாது. இந்தியாவுடைய பிரதிபலிப்பு தான் புதுச்சேரி மாநிலம். புதுச்சேரியில் 20ஆம் ஆண்டு பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. மாணவர்களுக்கு சேகரிப்பு கலையை வளர்க்கும் விதமாக நாட்டின் மரபு செல்வங்களை காக்கும் வகையில் தொண்டை மண்டல நாணயவியல் கழகம் இன்று புதுச்சேரி வரலாற்று சங்கம் 1911 இணைந்து நடத்தும் 20ஆம் ஆண்டு தமிழர்களின் பழங்கால நாணயங்கள் மற்றும் பழம்பொருட்கள் கண்காட்சி ஆந்திரா மகா சபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை நடைபெறுகிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க காலம் மற்றும் பிற்கால சேர சோழ பாண்டியர் சாதவாகனர் பல்லவர் கால நாணயங்கள், விஜயநகர பேரரசு செஞ்சி மதுரை நாயக்க மன்னர்களின் காசுகள், ஆற்காடு நவாபுகள், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மைசூர் உடையார், ஹைதராபாத் நிசாம், திருவாங்கூர், புதுக்கோட்டை மராட்டியர் காலத்து நாணயங்கள், இந்தியாவில் சமஸ்தான அரசர்களால் வெளியிடப்பட்ட காசுகள், இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷ் கிழக்கத்திய கம்பெனி, போர்ச்சுகியர், பிரெஞ்சுக்காரர்கள், டேனிஷ்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கில இந்திய பேரரசர்கள் வெளியிட்ட அரிய நாணயங்கள், ஓலை சுவடிகள், செப்பேடுகள் என பல வகையான பழங்கால நாணயங்கள், பழமையான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருபுவனை துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மர் பழுதாகுதல், மின் விநியோகம் பல்வேறு இடங்களில் தடை செய்யப்படுவது, பொதுமக்கள் தொழிற்சாலைகள் பாதிப்பு குறித்து திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சென்று பழுது பணிகளை பார்வையிட்டு மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரிதமாக பழுதுகளை நீக்கி தடையில்லா மின்சாரத்தை வழங்க கேட்டுக்கொண்டார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை துணை மின் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் 29 அன்று டிரான்ஸ்பார்மரில் இருந்த ஆயில் கசிந்து மின்தடை ஏற்பட்டது. அப்பொழுது மின்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு டிரான்ஸ்பார்மரை சர்வீஸ் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இந்த பணியின் காரணமாக திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டு சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டது. இதனால் திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகள், பள்ளி, கல்லூரிகள், வணிக கடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளான பொதுமக்கள் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் புகார் அளித்தனர். நேற்று முன்தினம் மின்துறை அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடர்பு கொண்டு பேசிய போது, துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மர் பழுது காரணமாக மின்தடை ஏற்பட்டுள்ளது என்றும் விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இருந்தபோதிலும் கடந்த ஒரு வார காலமாக தடையில்லா மின்சாரத்தை வழங்க முடியாமல் மின்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சாலைகளை சிரமம் அடைந்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து நேற்று மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரிதமாக மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து புதுச்சேரி செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி மேற்பார்வையில் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மர் பழுது நீக்கும் பணியினை திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம்,
இளநிலை பொறியாளர்கள் பழனிவேலு, ராஜேந்திரன், கோகுல், லைன்மேன் எல்ஐ ராமலிங்கம் மற்றும் ஊழியர்கள் இரவு பகலாக டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று செப்டம்பர் 3 அல்லது 4ஆம் தேதி முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்று மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மின்தடையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாயார் குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரி பாஜகவினர் 1000க்கும் மேற்பட்டோர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பேரணியாக சென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பீகார் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் அதிகார யாத்திரை நடைபெற்றது. இந்த யாத்திரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் ஹீராபென் மோடியை தவறாக பேசியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சைக்கு ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவரது தாயாரையும் தரக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்பொழுது பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், சாய்ஜே சரவணன்குமார், செல்வம், தீபாஞ்சான் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் சுதேசி பஞ்சாலையில் இருந்து பேரணியாக மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை வழியாக வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிடச் சென்றனர். அப்பொழுது அண்ணா சாலை அம்பலத்தடியார் மடம் வீதி சந்திப்பில் வந்த அவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து அங்கேயே ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜகவினரின் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, EVS மற்றும் RCC கம்பளிக்காரன் குப்பம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஏம்பலம் அருகே உள்ள நத்தமேடு ஹோலி ஃப்ளவர்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக RCC மாவட்ட தலைவர் தீபக்குமார் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். கிராமிய நலத்திட்ட தலைவர் மேரி ஸ்டெல்லா நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். பள்ளியின் தாளாளர் விநாயகம், தலைமை மருத்துவ நிபுணர்கள் ஜெயலதா, விஜயலட்சுமி,
தினேஷ் சாதனா மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி EVES தலைவர் பர்வீன் பேகம், செயலாளர் விசாலாட்சி, பொருளாளர் சுஜாதா, கம்பளிக்காரன் குப்பம் RCC தலைவர் வேல்முருகன், செயலாளர் வெங்கடேசன், பொருளாளர் மணிகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் பொது மருத்துவம், தொண்டை, காது, மூக்கு, கண் போன்றவற்றை பரிசோதித்து அதற்கான மருத்துவ மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். குறிச்சிக்குப்பம் அட்வொகேட் சின்னத்தம்பி வீதியில் அமைந்துள்ள இதோ உன்தாய் மரியே வாழ்க KBL அன்னையின் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அந்த பகுதியை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். விக்னேஷ் கண்ணன் அவர்கள் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கேக் பாக்ஸ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் திரளாக பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த திரு விக்னேஷ் கண்ணன் அவர்களுக்கு அப்பகுதி இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு குறித்த அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார். டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது. இதில் டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது, கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுச்சேரியை மாற்ற உறுதி ஏற்பது குறித்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது. கண்காட்சியில் மாணவிகளின் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து நடைபெற்ற கோலப்போட்டி மற்றும் ஓவியப் போட்டியில் திரளான மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி உள்ளிட்ட ஆசிரியர்கள், ஆரம்ப சுகாதார நிலையத்தின் ஊழியர்கள், மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இல்ல திருமண விழாவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பாளர், விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினருமான செல்வி ராமசரவணன் அவர்களின் இல்ல திருமண விழா தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செஞ்சி சேர்மன் முக்தியார் அலி மஸ்தான் வரவேற்புரை ஆற்றினார். நெடுஞ்செழியன், விஜயகுமார், சாந்தி, சுப்பிரமணியன், நாராயணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான், விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் லட்சுமணன், திருப்போரூர் MLA SS பாலாஜி, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழில் அரசன், முன்னாள் சேர்மன் VMR சிவா, விழுப்புரம் மத்திய மாவட்ட அயலக அணி தலைவர் ஹலீஸ் பாய்ஸ், ஒன்றிய செயலாளர்கள் PKD முரளி, ராஜி, மைத்திரி ராஜேந்திரன், புஷ்பராஜ், பாஸ்கர், ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல், எறையூர் ரவிச்சந்திரன், வானூர் அழகுவேல், மாவட்ட குழு உறுப்பினர் கௌதம், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், காரட்டை ஜோதி பிரகாஷ், பொம்பூர் சிவபெருமான், ராய புதுப்பாக்கம் ஏழுமலை, தேர்குணம் கிருஷ்ணராஜ், அச்சிரம்பட்டு வினோத்குமார், கடகம்பட்டு செந்தில், பெரிய கொழுவாரி சக்திராம், முரளி, ஞானக்கல்மேடு ராஜகுரு பாண்டியன், புருஷோத்தமன், புளிச்சம்பாளையம் சண்முகம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். காரைக்காலில் 2ஆம் கட்ட 123 குடிநீர் கல நீர் பரிசோதனை பெட்டிகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று வழங்கினார். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ எல்லையம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காரைக்கால் அம்மையாள் ஆலயத்தின் சந்திர தீர்த்தத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள், தாரை தப்பட்டை கோலாட்டத்துடன் யானை மீது புனித நீர் எடுத்துச் செல்லும் நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவ மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளனர்.